உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க டிஃபால்ட் கீபோர்டை பயன்படுத்தாம கூகுளோட ஜி போர்டு தான் அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஜி போர்டுல சப்தமே இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நமக்கு டிஃபால்ட்டா ஆன்ல கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜி போர்டுல அதிகமா ஆங்கிலத்தை தான் நீங்க டைப் பண்ணுவீங்கன்னா ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை ஷார்ட்டா நீங்க டைப் பண்ண நினைப்பீங்க. ஸோ அந்த டயத்துல நீங்க அதிகமான கீயை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் டிஃபால்ட்டா ஆன்ல ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்கான். அந்த செட்டிங் ஆன்லேயே இருக்கட்டும். எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐ எம், யூ ஆர் நாட், டுடேஸ் நியூஸ், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒத்த கீயை பயன்படுத்தியே இந்த மாதிரி ஷார்ட்டான வார்த்தைகளை டைப் பண்ண முடியும். அந்த செட்டிங் எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஜிபோர்டை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு கூகுளோட குரோமை ஓபன் பண்றேன். அப்புறம் சர்ச்ல போயிட்டு இந்த லெட்டர்ஸை பெருசாக்குறேன். அப்புறம் ஐ கொடுக்குறேன். மேல ஐ விழுந்துருச்சா, அதுக்கப்புறம் ஐஎம் ஷார்ட்டா நான் டைப் பண்ணணும். அதுக்கு கொஸ்டின் மார்க் 1 2 3 தட்டுறேன். இதுல மேற்கோள் குறி இருக்கு, அதாங்க அப்போஸ்ட்ரோஃபி. அதை தட்டின உடனே பாருங்க இமிடியேட்லி லெட்டர்ஸ்க்கு மாறிடும். இந்த பாருங்க மாறிடுச்சா. எப்படி இது எப்படி மாறிச்சு அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். இதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ ஜிபோர்டை ஓபன் பண்ணுவோம். ப்ரெஃபரன்சஸ் அப்படியே பேஜுக்கு ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆட்டோ ஸ்விட்ச் ஆஃப்டர் அப்போஸ்ட்ரோஃபி இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆங்கிலத்துல ஒரு சில வார்த்தைகளை ஷார்ட்டா டைப் பண்ணுவீங்கல்ல, அந்த டைப் பண்றதுக்கு இது உதவிகரமா இருக்கு. செமல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.